வந்து விஜய் கிட்ட எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு விஜய் அமைதியாக இருக்காரு. சொல்லுங்க எதுக்காக வர சொன்னீங்க? உனக்கு தெரியும்ல யமுனா வந்து உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கா. நீங்கள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல நிவின். அப்புறமா எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் என்னங்க பண்ணேன்? இல்லை உங்களுக்காக வந்து காவேரி யமுனாவும் ரொம்ப காத்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறா காவேரி. ஆனால் வரவே வரலையே நீங்கள். அப்படி நான் எப்படிங்க வர முடியும்? உங்களுக்கே தெரியும் எதனால் நான் வரலன்னு சொல்லிட்டு. நீங்கள் தானே சொன்னீங்க, இங்கே பாரு ராகினிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது, நீ காத்துன்று கண்டிப்பாக வந்து காவேரி உனக்கு கிடைப்பா, எங்களுக்குள்ளே நடந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் தான், அது முடிஞ்சோட நான் வந்து அவளை அனுப்பிச்சிடுவேன், அதுக்கப்புறம் அவள் பாவம், அதனால் வந்து உனக்கு கண்டிப்பாக அவள் வந்து கிடச்சிடுவா, நீயும் அவ்வளோ சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொன்னீங்களா இல்லையா? இப்போ என்னென்ன இப்படி பண்ணுறீங்க? காத்துட்டுருக்குன்னு சொன்னது நீங்கள் தானே, அந்த ஹோப் கொடுத்தது நீங்கள் தானே, இப்போ வேறு மாதிரி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் சொன்னது உண்மை தான், நான் உங்களை காத்துட்ருக்க சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த சூழ்நிலை வேறங்க, இப்போ வேறங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் என்னால் காவேரி விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நானும் காவேரி வந்து மனதளவில் வந்து புருஷன் பொண்டாட்டியை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அவள் என் பொண்டாட்டிங்க, அவள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், அவள் தாங்க என்னோடய உலகமே அப்படின் போது நான் எப்படி அவளை விட்டு கொடுக்க முடியும்? அப்போ அக்ரிமெண்ட்டு அது மண்ணாங்கட்டியாவது அக்ரிமெண்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த அக்ரிமெண்ட் பற்றியே பேசாதீங்க. அந்த அக்ரிமெண்ட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பிரிவினை இயக்கலை, எங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சேர்த்துருக்கு, அதனால் அந்த அக்ரிமெண்ட் எனக்கு தேவையும் கிடையாது, அக்ரிமெண்ட் பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி வாழ ஆரம்பிச்சுட்டு எதுக்கு எங்கள் அக்ரிமெண்ட்டு அப்படின்னா அப்படியே பார்க்குறாரு. சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காவேரி தான் என் மனசு ஃபுல்லாக இருக்கா, அதே மாதிரி அவள் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். ஏன் காவேரி உங்ககிட்ட சொன்னாலா இல்லையா? என் மனசில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, நிவின் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னால அப்படின்னா, ஆமாம் சொன்னால, அப்போ அவள் மனசில் யார் இருக்கா? புருஷனா நான் தான் இருக்கேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது உண்மைதானா? உண்மைதாங்க, புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து எங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க. நான் சொன்னது உண்மை தான், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் காவேரி பற்றி நான் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். காவேரி நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். எங்களோட லைஃப் வந்து நல்லா அமையணும், இதுக்கப்புறம் நாங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன். காவேரிக்கு கிடைக்காத சந்தோஷங்கள் எல்லாமே வந்து அவளுக்கு நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளை மகாராணி வந்து நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவு செய்து காவேரி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்காமல் போங்க, நான் அதை பற்றி எதுவும் சொல்ல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், யமுனாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா யமுனா உங்களை அந்தளவு விரும்புகிறா. அது மட்டும் கிடையாது, நீங்கள் காவேரிக்கு எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ப்ரோ நல்ல சாய்ஸு. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அக்ரிமெண்ட்லாம் எங்களுக்குள்ள இனிமேட்டு கிடையவே கிடையாது. அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் காவேரி காலம் ஃபுல்லாக என் கூட தான் வாழ்வா, அதுவும் என் பொண்டாட்டியா என் மனசார சொல்கிறேன், அவள் வாழ்வா, நாங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து நல்லபடி வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் நிவின் யோசிக்கிறாரு. என்ன ப்ரோ அமைதியாகிட்டீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் காவேரி நீங்கள் நல்லபடியாக பார்த்துப்பீங்கல்ல, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், யமுனா வந்து உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கா பாஸ், அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் காவேரிக்கு எதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யமுனாவை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவள் நிம்மதி அடைவா. அவளும் வந்து வாக்கு கொடுத்துருக்கா யமுனாவுக்கு. ப்ளீஸ் அது மட்டும் நீங்கள் உங்களால் வந்து பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் கட்டாயம்லாம் படுத்தலை, ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு காவேரி கிடையாது. அப்போ யமுனா வந்து உங்களை இந்த அளவு விரும்புகிறானும் போது நீங்கள் அவளை ஏற்றுக்குன்னு வாழ்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்கள் இஷ்டம் பாஸ், நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து நிவின் பதனமாக அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல, நடந்ததெல்லாம் நினச்சி அழறாரு. அப்போ வந்து காவேரி வந்து இதுக்கப்புறம் விஜய் கூட சேர்ந்து வாழ்வா, சரி பரவாயில்ல அதுவாது இருக்குதே, காவேரி இதுக்கப்புறம் நல்லா இருப்பா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு நிவின். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு எங்கே போயிருந்தீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோன்னு எவ்வளோ பதட்டம் ஆயிடுவேன். சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்றாரு விஜய். என்னம்மாம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பதில் செய்கை பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி யமுனாவை கல்யாணம் வைக்க சம்மதம்னு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் சந்தோஷப்படுறாரு. உன்னை யமுனா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. நாளைக்கு உனக்கும் வந்து நம்ம நிவினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சந்தோஷம் தாங்கல. மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா, நிவின் ஒத்துக்கினாப்புல, நீ கவலையே படாத, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே வந்து கூட்டின்னு போகிறாரு கல்யாணத்துக்கு. அங்கே வந்து என்னங்க நீங்கள் மறுபடியும் கோயிலுக்கு ஏன் கூட்டின்னு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்த்தா நிவின் வந்து நிற்கிறார். நேற்று நடக்காத கல்யாணம் இன்றைக்கி நடக்க போகுது காவேரி, நிவினும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே விஜயை கையை பிடிச்சி தேங்க்ஸுங்க, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் விடுறாங்க காவேரி. இது